Hi everyone, welcome to Electric and Tech World. Actually, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா bootable pendrive எப்படி கிரியேட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல எல்லா வீடியோவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் bootable pendriveனா என்னன்னு சொல்லி சின்ன ஒரு இது பார்த்துருவோம். bootable pendrive வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மல் பென்ட்ரைவ்ல ஓஎஸ் வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறதா வந்து bootable pendriveன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க bootable pendriveன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் கிடையாது. இந்த ஓஎஸ் வந்து பென்ட்ரைவ்ல போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக மூவிஸ்லாம் வந்து பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி ஓஎஸை டவுன்லோட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுறது, அவ்வளோதான் இந்த bootable pendrive. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒன் செகண்ட்ஸ் கூட காட்டிடுறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோனில் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். Windows 10 iOS சொல்லி அடித்தாலே வந்துடும். ஆனால் பிசியில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த டெவலப்பர் டூல் போகணும். மோர் டூல் போயிட்டு டெவலப்பர் டூல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மொபைலோட லோகோ சிம்பிள் மாதிரி வரும் சைடில். இங்கே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் பக்கத்தில் இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஜஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓஎஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டும் செலக்ட் எடிஷன் சொல்லி காட்டுது. விண்டோஸ் 10 தான் பண்ணணும் கிடையாது. எது வேணால் நீங்கள் பூட்டபுளாக மாற்றலாம். Windows 10, 7 எதாக இருந்தாலும் ஓகே. அது நீங்கள் ஓஎஸ் ஃபைல் மட்டும்தான் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி எடிஷன் iOS சொல்லி காட்டுது. ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்து இப்போ சூஸ் ஒன் வந்து கேட்கும். இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் ஒரு லாங்குவேஜ் கேட்கும். அது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கிலீஷாக அது இருந்தாலும் ஓகே. அது யூஎஸ்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து விண்டோஸ் 10ங்கிறதுனால 32 காட்டுது, 64 காட்டுது. உங்கள் சிஸ்டம் எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது Windows 11னா 64 மட்டும் தான் காட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓஎஸ் ஃபைலு. அது வந்து டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரூஃபஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். யூஸ் பண்ணி bootable pendrive மாற்றலாம். ரூஃபஸும் இருக்குது, PowerIso இருக்குது. ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். நம்ம இப்போ வந்து ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுலேயே எப்படி பண்ணுறது, ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பென்ட்ரைவ் உங்கள் சிஸ்டம் வந்துட்டு MBRல இருக்கா இல்லை GPTல இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட்டில் போய்க்கோங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வரும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு பார்ட்டிஷன் வந்து வரும், லோட் ஆகும். அப்படி லோட் ஆச்சுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் MBRஆ இல்லை GPTயான்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0ன்னு சொல்லி காட்டுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் 0ன்னு சொல்லி காட்டுது, அதான் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு. அதை ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அது ஜஸ்ட் செக் பண்ணிங்கன்னா இதில் வால்யூஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதில் போனீங்கன்னா இதில் GPTன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷன் ஸ்டைல். இங்கே வந்து GPT தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டமில் MBR இருக்கும். MBRக்கும் GPTக்கும் என்ன வித்தியாசங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். MBR GPTங்கிறது ஒன்றும் கிடையாது. அது ரெண்டுமே பார்ட்டிஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 டிரைவ் இருக்குது, CDE. இது வந்து பார்த்தீங்கன்னா GPTங்கிறதுனால எவ்வளோ டிரைவ் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் MBR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டிரைவ் தான் கிரியேட் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா GPTயில் அதிகமாக ஃபைல், அதாவது ஸ்பேஸ் வந்து அதிகமாக அலாட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 TB வரைக்கும் போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 TB அது GPTயில். MBRல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, MBR வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ MBR வரதில்லை, ஃபுல்லாக GPT தான் வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டம் வந்து MBRஆ இல்லை GPTங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க, பார்ட்டிஷன். ஏன்னா அது கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓஎஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
PowerIsoவும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் வந்து எப்படி போகணும்னா ரூஃபஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். அது ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் இந்த ரூஃபஸ் 3.18ன்னு சொல்லி இருக்கும் வெர்ஷன். இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் 3.18 EXEன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த EXE ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் வந்து கேட்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணணும். பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 GB இருக்க மாதிரி பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8 GB பென்ட்ரைவ் இருந்தால் தான் வந்துட்டு இதில் ஓஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 5.6 GB கிட்ட வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 GB மினிமம் இருந்தால் தான் பெஸ்ட்டு. நான் வந்து 16 GB பென்ட்ரைவ் தான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 16 GB இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டிவைஸ் வந்து கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த ஜிங்கிறது இப்போ வந்து இதில் நீங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டேட்டாவும் அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நேம் வந்து காட்டுது நோ லேபிள் G16 GBன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை 3 இதில் தேர்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டிஸ்கார் ISO இமேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம ஃபோல்டர் எங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த ஃபோல்டர் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஓஎஸ் எங்கே வச்சுருக்கேன்னா டெஸ்க்டாப்பில் தான் வந்து வச்சுருக்கேன். அந்த Windows 10 21H2ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் அது ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா MBR or GPT இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். MBR or GPT இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கோங்க MBR or GPTன்னு சொல்லிட்டு. நான் வந்து GPT வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து GPT தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வால்யூம் லேபிள் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது இவ்வளோ தான் ஓகே. இப்போ நீங்கள் இது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆல் டேட்டா அதாவது பார்த்தீங்கன்னா இதான் கேட்குது. அதாவது ஃபார்மேட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குது. நம்ம பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து ஒரு டேட்டா கூட கிடைக்காதுன்னு சொல்லி காட்டுது. ஏன்னா OS இன்ஸ்டால் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். பென்ட்ரைவில் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கு. பூட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மேட் ஆகிட்டு பூட் ஆகிட்டு இருக்கு. பூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் OS வந்து இதுவாகிடும். நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இது காட்ட முடியாது. அதனால ஜஸ்ட்டு லாஸ்ட் மெத்தட் மட்டும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது பூட் ஆயிடுச்சு ஓஎஸ் பூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. அதே 4 GB ரேம்ங்கிறதுனால 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. இதே உங்கள் பிசிஆர் சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு மேலே 8 GB கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பென்ட்ரைவில். ஜஸ்ட் வந்து பென்ட்ரைவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் OS ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.79 GB கிட்ட ஃபைல்ஸ் வந்து இதாக இருக்குது. 5.6 GB கிட்ட ஃபைல் வந்து இதாக இருக்குது. இது ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைல் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், நம்ம OS வந்து பூட் பண்ணியாச்சு ரூஃபஸ் மூலிமா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா
PowerIso மூலியமா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ரூஃபஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா MBR GPTன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து PowerIso மூலியமா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுவும் சேம் ரூஃபஸ் மாதிரியே தான். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணி PowerIsoன்னு சர்ச் பண்ணுங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து ஆனா 64 32 சொல்லி கேட்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி இங்கே கேட்குது, டவுன்லோட் நம்ம கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லி கேட்கும். உங்கள் சிஸ்டம் என்னன்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. 64 பிட்டு இதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PowerIsoன்னு சொல்லிட்டு இங்கே டெஸ்க்டாப்பில் இருக்குது. அதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட் தாங்க, அதேமாதிரி தான் ரூஃபஸ் மூலியமாக ரூஃபஸ் மாதிரியே இதுவும் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. PowerIso கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கேட்குது. கண்ட்ரோல் ட்ரையல் வெர்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் கோட். இது வந்து நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல் வெர்ஷனே வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிரியேட் bootable USB டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் PowerIso ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனாலுமா சொல்லி கேட்கணும். ஜஸ்ட்டு அது வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கேட்குது. இதில் கண்டினியூ ட்ரையல் வெர்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பென்ட்ரைவ் ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போய்க்கோங்க. டெஸ்க்டாப்பில் போயிட்டு இதில் ஓஎஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து இது கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓஎஸ் ஃபைல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பென்ட்ரைவ் வந்து இங்கே காட்டும். நம்ம ஒரே ஒரு பென்ட்ரைவ் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அதாவது 16 GB அதான் இங்கே காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த MBR GPT அந்த எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்மேட் ஆகணுமான்னு கேட்குது. பென்ட்ரைவில் ஆல்ரெடி ஃபைல் இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் 5.5 GB வந்து அது ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ தான் நான் ரூஃபஸில் வந்து பூட் பண்ணி வச்சிருந்தனால அந்த ஃபைல் சைஸ் இருக்குது. அது ஜஸ்ட் இப்போ ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வழக்கம் போல் ஓஎஸ் வந்து பூட் பண்ணிக்கலாம், ரூஃபஸில் பண்ண மாதிரியே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PowerIso மூலியமாகவும் பண்ணியாச்சு, ரூஃபஸ் மூலியமாகவும் பூட் பண்ணியாச்சு. ஓஎஸை பூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் செட்டப் எல்லா ஃபைலும் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து செட்டப் மூலியமாகவும் போய் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பூட் ஆப்ஷனில் போய் மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூட் ஆப்ஷன் போகணும். பூட் ஆப்ஷனில் போயிட்டு ஓஎஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம இது பண்ண போகிறோமான்னு சொல்லி கேட்டால் அது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே கரெக்டாக இது பண்ணி வச்சிருக்கேன். அதனால் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன், VirtualBoxல் எப்படி விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மோரலஸ் அதே மெத்தட் தான். உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், அப்போ டூயல் பூட் மூலியமாக பண்ணலாம் மேடான்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலாக டூயல் பூட் மூலியமாக பண்ணலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூயல் பூட் வந்து இப்போ நான் பண்ணலை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் லேப் வந்து எது வேணால் ஆகலாம். ஐ மீன் ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ் எல்லாமே.
அதுவும் பார்த்தீங்கன்னா இதுல 4 GB ரேம் இருக்கனால தான் இவ்வளோ ஸ்லோவாச்சு. இதே 8 GB ரேம்ல இருந்தால் ஈஸியாக பூட் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன தேவைங்கிறத பற்றி நான் சிம்பிளாக ஒரு இது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 GB சம்திங் வருது. அதான் 5.5 GB மேலே வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஒரு நாளைக்குள்ளார நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், 24 ஹவர்ஸ்க்குள்ளார. இல்லைனா லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வேணும். பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8 GB இருக்கணும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா நீங்க ஓஎஸ் வந்து பூட் பண்ணிக்கலாம். அது எந்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா PowerIso இல்லைன்னா Rufus. என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Rufus தான் கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சு PowerIso விட. ஏன்னா PowerIso ரொம்ப டிலே ஆச்சு. Rufus வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Windows 10ல இருந்து Windows 11 எப்படி அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Windows 10 VirtualBoxல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பத்தி அதுக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி, செக் பண்ணி பாருங்க. நான் வந்து செகண்டரியா ஏதாவது லேப்டாப் கிடைச்சா ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எலக்ட்ரிக் அண்ட் டெக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.